அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 25/7/2024 ஆடி மாதத்தின் 9ஆம் நாள் வியாழக்கிழமை, குரு பஞ்சமி. இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களையுமே வாங்குறது ரொம்ப விசேஷம். முடியல அப்படின்னா 3இல் 1 மட்டுமாவது வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து ஒரு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு நாளுமே எப்படி அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்கினா நல்லதுன்னு சொல்கிறோமோ, அதை மாதிரி திங்கட்கிழமைகளில் அரிசி வாங்கினா நல்லதுன்னு சொல்கிறோம், செவ்வாய்க்கிழமையில் துவரை வாங்குறது நல்லதுன்னு, அதாவது அந்தந்த கிரகங்களுக்குரிய பொருட்களை வாங்குறதும் அந்தந்த திதிக்குரிய பொருட்களை வாங்குறதும் பார்த்தீங்கன்னா நமக்கு கூடுதல் சிறப்பு பலனை கொடுக்கும். நம்மளுக்கு நேர்மறை ஆற்றல் சக்தியை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல இன்றைய நாளில் வாராகி வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான ஒரு திதி பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி. ஆடி மாதம் அம்பாள் வழிபாட்டிற்கு மிக உகந்த மாதம். இது இரண்டும் கூடி வரும் இந்த வியாழக்கிழமை நாள்ல இந்த 3 பொருளையுமே வாங்குறது ரொம்ப விசேஷம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய் ஆகும். அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானின் தானியமான கொண்டைக்கடலை. இரண்டாவது அம்பாளுக்கும் குருவிற்கும் உரிய மஞ்சள். மஞ்சள் நிறத்தாலான ஏதாவது ஒரு பொருளை வாங்க, இல்ல ஒரு மஞ்சள் தூள் பாக்கெட் வாங்குங்க. மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்குமம். கொண்டைக்கடலை, மஞ்சள், குங்குமம், இது 3மே 5 ரூபாய்க்கு வாங்குங்க. போதும். வாங்கி உங்க வீட்டு பூஜையில ஒரு தட்டுல வச்சு ஒரு தீபம் ஏத்தி இன்றைய நாள்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும், இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கணும், நவ கிரகத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி மனதார வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கிறத உங்களால உணர முடியும். இது போன்ற எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்கு. வருகிற ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. முன்னோர் சாபம் நீங்க, பித்ருதோஷம் நீங்க, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.